அஹ்மது சல்லியல்லா ரசூலில் கரீம் அன்பு பண்பில் அளவற்ற உயிரின் திருநாமம் போற்றி தோற்றுகின்றேன் அல்லா. அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நல்லாசியும் கோடையும் போற்றும் குத்புநாயம் கௌதுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் துஆ பரக்கத்தையும் அவர்கள் வழிவந்த அவுலியாக்கள், நாதாக்கள், உலமாக்கள், பெரியவர்கள் எல்லோருடையும் ஆசியும் பெற்றவனாக என் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறப்பு பெயர்களில் ஒன்றான அல் அமீன், நம்பிக்கைக்குரியவர் என்ற பெயரை தாங்கி சிறப்பாக செயல்படுகின்ற அல் அமீன் இளைஞர் சங்கத்தின் 24ஆம் ஆண்டு விழாவிற்கு மாலை நிகழ்ச்சிக்கு வருகை தந்து தலைமை தாங்கி நடாத்தி தந்து கொண்டு இருக்கின்ற ஆர் ஜனாப் அல்ஹாஜ் மௌலானா மௌலவி ஊண்டி எம்எம் சையது முகமது ஆலிம் பாக்கவி காதிரி சூபி அவர்களே, மன்றத்தின் அறிக்கையை வாசிக்க இருக்கின்ற மன்ற செயலாளர் ஹாஜி எம்எஸ் மாமூது ரஜ்வி டிஇசி அவர்களே, இந்த மன்றத்தின் தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் ஹாஜி எஸ்ஐ அப்துல் காதர் அவர்களே, முன்னிலை வைத்து தந்து கொண்டிருக்கின்ற ஹாஜி எம்ஏ கிதிர் முகமது அவர்களே, ஹாஜி என்எம்இ மஹமூது மானாத் தம்பி அவர்களே, மற்றும் வருகை தந்திருக்கின்ற பெரியவர்களே, மாணவ கண்மணிகளே, ஆங்காங்கிருந்து செவி மடித்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர்களுக்கும் எனது உள்ளத்தின் பள்ளத்தில் இருந்து எழுகின்ற நற்சலாத்தினை ஆரம்பமாக காணிக்கையாக சமர்ப்பிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய தினம் நமது துளிர் சிறப்பு குழந்தைகள் பள்ளியின் மாணவர்களின் நிகழ்ச்சியாகத்தான் எங்களுக்கு நேரம் ஒதுக்கி தரப்பட்டிருந்தது. ஆனால் இன்றைய தினம் விடுமுறை என்ற காரணத்தினாலும் வாகன ஓட்டி விடுமுறை என்று வரமாட்டார். எனவே அந்த குழந்தைகளை இங்கு கொண்டு வருவதற்கு முடியாமல் போனதனால் எனக்கு வாழ்த்துறையாக இந்த வாய்ப்பினை தந்தமைக்கு ஆரம்பமாக இந்த அல் அமீன் நற்பணி மன்ற கமிட்டியாருக்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். துளிரை பற்றி சொல்லுவதற்காக எனக்கு பணித்திருக்கின்றார்கள். ஏனென்றால் அந்த குழந்தைகள் வரவில்லை. அந்த குறையை நீக்குவதற்காக அந்த குழந்தைகளை பற்றி பேசுவதற்கு எனக்கு பணித்திருக்கின்றார்கள். அதற்கு முன்பாக இந்த மன்றத்தின் ஆண்டு விழா இளைஞர்களின் ஆண்டு விழாவாக இருக்கின்றபடியினால் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிக்கொண்டு அதற்கு பின்பு துளிரை பற்றி ஒரு சிறிய அறிமுக உரையை உங்களுக்கு தரலாம் என்று எண்ணியுள்ளேன். ஒரு மனிதன் வாழ்க்கையில் பல பருவங்களை அடைகின்றான். அதில் மகத்தான பருவம் இளமை பருவம். இளமை பருவத்தை நபிகள் நாயகம் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது ஏதனிம் ஹம்சன் கபில ஹம்சின், 5 விஷயங்கள் வருவதற்கு முன்பு 5 விஷயத்தை வாய்ப்பாக கனிமத்தாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதில் முதலாவதாக அமைவது ஷபாபக கபில ஹரமிக்க, வயோதிகம் வருவதற்கு முன்பு வாலிபத்தை வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதாகும். 5 விஷயங்கள் என்னவென்றால், வயோதிபம் வருவதற்கு முன்பாக வாலிபத்தை சிறப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்து மவுத்து வருவதற்கு முன்பாக, ஒரு மனிதனுக்கு மவுத்து வருவதற்கு முன்பாக நாம் ஹயாத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றோமே, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, வறுமை எப்பொழுது வரும் என்று நமக்கு சொல்ல முடியாது. மனிதன் எல்லா கட்டத்தையும் கடந்து தான் வருவான். அப்படி வரும் பொழுது
வறுமை வருவதற்கு முன்பாக நாம் செழிப்பாக இருக்கும் பொழுது அந்த நிலைமையை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்தது, மனிதனுக்கு நோயும் ஆரோக்கியமும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கும். நோய் வருவதற்கு முன்பாக நாம் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுதே நல்ல காரியங்களை செய்து கொள்ள வேண்டும். அதை வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அது மாதிரி அலுவல்கள் நிறைந்திருக்கும், நிறைய வந்துவிடும். ஓய்வு எடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தெரியும், பார்த்தா திடீர்னு ஏதாவது வேலை அமைஞ்சிடும். அப்புறம் முழு நேரமும் நமக்கு நேரமே இல்லைப்பான்னு சொல்லுவாங்க. தொழுவது கூட நேரம் இல்லை அப்படிமா. எல்லாத்துக்கும் நேரம் இருக்கும், தொழுகைக்கு நேரம் இருக்காது. அப்படிதான். அதை மாதிரி நல்ல காரியங்கள் செய்வதற்கு நேரத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். 2 நிமிஷம் தொழுகிறதுனால ஒன்றும் குறைஞ்சு போகாது. ஆனால் அதற்கு பிறகும் கூட தொழுவை ஒரு கடமை. அதை செய்துவிட்டு அதற்கு பின்பு நமக்கு குடும்பத்தாருக்கும் மனித சமுதாயத்திற்கும் ஆற்ற வேண்டிய கடமைக்கு நாம் நேரம் ஒதுக்க வேண்டும். அந்த நேரம் கிடைக்க முன்னாடி நம்ம அதாவது பயன்படுத்தி கொள்ள வந்த கிடைத்த நேரத்தை இப்படி நாம் 5 காரியங்களுக்கு நாம் முந்திக் கொள்ள வேண்டும் என்று நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றுள்ளார்கள். அந்த ஹதீஸின்படி இந்த அல்லமீன் சங்கத்தார்கள் இளைஞர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவர்கள் பல சேவைகளை செய்வதை நாம் ஆரம்பமாக பாராட்டி கொண்டு எனக்கு தந்த அந்த தலைப்பிற்கு நான் வருகின்றேன். துளிர் சிறப்பு குழந்தைகள் பள்ளி நீங்கள் எல்லோரும் அறிந்த ஒன்றுதான். நிறைய பேர் வந்திருப்பீங்க. ஆனால் சில சமயத்தில் கேட்டால் சில ஆளுக்கு தெரியவும் மாட்டேங்குது. நம்ம ஊர் பிள்ளைகள் தான், ஆனால் சில பேருக்கு விளங்க மாட்டேங்குது. அதனால் நம்ம அல்லமீன் பிள்ளைகள் சொன்னாங்க, இந்த சங்க நிகழ்ச்சிகள் நடக்கும் பொழுது ஒரு பிரயோஜனமான விஷயமும் நடக்கணும். அதில் நம்ம வெறும் பேசி கூடி கலைஞ்சிட்டு போகிற மாதிரி இருக்கக்கூடாது. எத்தனையோ நசிகத்துகள் செய்வோம், அதெல்லாம் நிறைய பேர் பின்பற்றுவீங்க. இருந்தாலும் அது மாதிரி ஒரு செயல்பாட்டை நீங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள், ஞாபகப்படுத்துங்கள். அதை இந்த ஆண்டு விழாவை அதற்காகவும் ஒரு 10 நிமிடம் ஒதுக்கி தாருங்கள் என்று சொல்லும் பொழுது உண்மையிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். இந்த பிள்ளைகளை நான் பாராட்டுகின்றேன். இந்த துளிர் சிறப்பு குழந்தைகள் பள்ளி ஆரம்பிக்கப்பட்டு 12 வருடங்கள் ஆகிவிட்டது. தமிழகத்திலேயே உடல் ஊனமுற்ற மனநிலை பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்காக வேண்டி முஸ்லிம்கள் நடத்தக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம் என்று சொன்னால் அது நம்ம காயல்பட்டினத்தில் ஒன்று தான். அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா தமிழ்நாட்டில் மெட்ராஸில் ஒன்று இருக்குது, முஸ்லீம்களால் நடத்தப்படக்கூடியது. அதை நான் போய் பார்த்திருக்கின்றேன், அமைஞ்சிக்கரையில் இருக்குது. ஆனால் அது கூட ஒரு ஸ்கூல் லெவலில் நடக்கலை. ஏதோ ஒரு 2 மணி நேரம் ஃபிசியோதெரப்பி கொடுக்குறாங்க, அதோட முடிஞ்சு. ஆனால் நம்ம துளிர் ஸ்கூலில் அப்படி இல்லை. நம்ம ஃபிசியோதெரப்பியும் கொடுக்குறோம், அதோட படித்தும் கொடுக்கின்றோம். பிள்ளைகள் ஸ்லோ லேர்னர் என்று சொல்லுவார்கள். மெதுவாக படிக்கிற பிள்ளைகள் இருக்கு, அதை பார்த்து மக்கு அப்படி இப்படின்னு சொல்லி ஒதுக்கிடுவாங்க நிறைய வீட்டில். அப்படி ஒதுக்கக்கூடாது. அந்த மாதிரி பிள்ளைகளை துளிர், அதாவது சாதாரண ஸ்கூலில் நேரடியாக சேர்த்தோம்னா அது 40 பிள்ளை படித்தா அது 40வது ரேங்க் தான் வரும். ஏன்னா அவன் கொஞ்சம் படிக்கலான்னு நினச்சா கூட எல்லாரும் சேர்ந்து டீச்சர் முதல் கொண்டு எல்லாருமே சேர்ந்து மக்குன்னு சொல்லி உண்மையிலே மக்காக்கிடுவாங்க. வீட்டுக்கு வந்தால் புள்ள பார்க்க கார்டை எடுத்து பார்ப்பாங்க, 40வது ரேங்க். அவங்க வீட்லேயும் நம்பிக்கை இழந்துருவாங்க, இது என்ன மக்கு பிள்ளையா இருக்கு அப்படின்னு சொல்லி மக்காவே ஆக்கிடுவாங்க. நல்லா படித்து பிஏ படித்து நல்லா எம்ஏ படித்தவனே ஒழுங்காக ஆரம்பத்தில் வேலை கிடைக்கலண்டா இவன் படித்து என்ன முட்டாள், படித்த முட்டாள்னு ஒதுக்கிடுறோம். இந்த மாதிரி பிள்ளைகள ஆரம்ப கட்டத்திலேயே கொஞ்சம் அப்படி இருக்கிற பிள்ளைய என்ன செய்வாங்க, ஒதுக்கிடுவாங்க. கடைசி வரைக்கும் அது அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், அதே நேரத்தில் அந்த பிள்ளை முதல்ல அக்செப்ட் பண்ணணும். நம்ம பிள்ளை இந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கிற பிள்ளை, அதை எடுத்தோடனே இந்த மாதிரி ஸ்கூலில் போட்டால் அந்த பிள்ளை சரியான கவனிக்க மாட்டாங்க, ட்ரைனிங் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் துளிரில் கொண்டாந்து சேர்த்தா நாங்கள் தனி கவனம் எடுத்து அந்த பிள்ளையை எல்லா திறமையும் உள்ள பிள்ளைகளாக ஆக்கி சாதாரண ஸ்கூலில் சேர்த்து விடுவோம். அந்த நேரத்தில் கிளாஸில் ஃபஸ்ட்டு வருது. அப்படி 2-3 பிள்ளைகள் கிளாஸில் ஃபஸ்ட்டு வருது. என்ன காரணம், சரியான நம்ம கவனிப்பு, தனிப்பட்ட பயிற்சி எடுத்து அந்த பிள்ளைகளை அதை மாதிரி ட்ரைனிங் பண்ணி சாதாரண ஸ்கூலில் சேர்த்து விடுறோம். இது எல்லாருக்கும் தெரிந்து கொள்ள வேண்டியதற்காக நான் இதனை சொல்கின்றேன். அது மாதிரி நம்ம ஸ்கூலை பொறுத்தவரையில் நம்ம மென்டல் ரிட்டார்ட், அதாவது மன வளர்ச்சி குன்றிய
பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். நம்ம சமுதாயத்தில் அது ரொம்ப காலம் கடந்து வந்தாலும் பரவாயில்ல ஏதோ. அதே நேரத்தில் கண் பார்வையற்ற பிள்ளைகளுக்கு நம்ம ஸ்கூல் நடத்தணுமா நடத்தக்கூடாது? நம்ம சமுதாயம் அது என்ன, அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நம்ம தேவையில்லாது அது எங்கேயும் கிறிஸ்டின் அல்லது மற்ற சமுதாயத்து பிள்ளைகள் ஸ்கூலில் படிச்சுக்கிறோம், அதை நம்மலாம் நமக்கு கடமை இல்லையா? அது மாதிரி காது வாய் பேச திறன் குறைந்த பிள்ளைகளுக்கு நம்ம ஸ்கூல் நடத்தவே தேவையில்லையா? நம்ம சமுதாயம் அதெல்லாம் கண்டுக்கிறவே தேவையில்லையா? நம்ம இந்தியா முழுவதும் நானும் சுற்றி பார்த்துருக்கிறேன். முஸ்லீம்கள் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்கள் ரொம்ப குறைவு. அதில் தமிழ்நாட்டில் பிளைண்ட் ஸ்கூல் மட்டும் மதுரையில் ஒருத்தர் சின்ன பையங்கிறவர் நடத்துகிறார். ஆனால் அந்த கமிட்டியில் பார்த்தீங்கன்னா மற்ற சமுதாயத்துக்காரங்க தான் இருக்கிறார். ஏன்னா யாரும் முன் வர்றதில்லை. இதே இது மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் மற்ற சாதாரண ஸ்கூல் தான் நம்ம நிறையா நடத்துகிறோம், நிறைய கமிட்டி எல்லாம் வந்துடுவாங்க. அதே நேரத்தில் இதை மாதிரி ஸ்கூல்கள் நடத்துவதற்கு முன் வருவது இல்லை, வந்தவர்களுக்கு சரியான ஊக்கம் கொடுப்பதும் இல்லை. இதுதான் உண்மை. இந்த மாதிரி நம்ம சமுதாயத்தில் யார் நடத்தினா இன்றைக்கி நான் இருப்பேன், நாளைக்கு வேறு யாராவது வருவாங்க. ஆக மொத்தம் நம்ம சமுதாயம் சார்பாக ஒரு சில பேர் நடத்துவாங்க. அதுக்கு எல்லோரும் நீங்கள் ஊக்கம் தர வேண்டும் என்று இந்த தருணத்திலே வேண்டுகோள் வைக்கின்றேன். சிறுதுள்ளி பெருவெள்ளம். அது மாதிரி ஒரு கதையை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். அதாவது ஒரு மன்னர் என்ன செய்தானா, ஊரில் நம்ம விழா நடத்தணும், திருவிழா, அதுக்கு எல்லாரும் ஒரு செம்பு பாயாசம் காய்ச்சறதுக்கு ஒரு செம்பு பாலை மட்டும் கொண்டு வந்து ஊற்ற சொல்லிட்டு மந்திரிகிட்ட சொல்லிட்டான். மந்திரி தண்டோரா போட்டு எல்லாரும் ஒரு செம்பு பால் ஊற்றுங்க அப்படின்ட்டு. அப்போ ஒவ்வொரு ஆளுக்கும் என்ன நினச்சிக்கிறாங்க, நம்ம ஊற்றுற ஒரு செம்பு தண்ணி யாருக்கும் தெரிய போகுது மன்னருக்கு, நம்ம ஒரு செம்பு தண்ணியை ஊற்றுவோம், அது மற்றவங்கெல்லாம் பாலை ஊற்றிக்கிடுவாங்க, நம்ம ஊற்றுற தண்ணி யாருக்கும் விளங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை ஊற்றிட்டான். இப்படி ஒவ்வொரு ஆளுகளும் நம்ம ஊற்றுற விளங்காக போகுது, நம்ம ஊற்றுற விளங்காக போகுது, எல்லாருமே தண்ணியை ஊற்றுனாங்க. மன்னர் திறந்து பார்க்குறாரு, திறந்து காட்டுன்ற மந்திரிக்கிட்ட திறந்து பார்க்குறாங்க, வெறும் தண்ணி அரிக்குது. அது என்னப்பா இது மந்திரியார, வெறும் தண்ணி அரிக்குது என்ன? இல்லை வேற ஒன்றும் இல்லை, எல்லாரும் அவங்க அடுத்தவங்க பாலை ஊற்றுவாங்கன்னு நாம் சும்மா இருந்தேன், நாம் தண்ணி ஊற்றினா தெரிய போகுதுன்னு பார்த்தா எல்லாருமே தண்ணி தான் ஊற்றிக்கிறாங்க. அப்போ என்னான்ட்டு பால் வரும், பாயாசம் காய்ச்சுவாங்க. அதனால் எல்லாருமே சிறுதுள்ளி பெருவெள்ளன மாதிரி எல்லாரும் மனசாட்சியோட ஒவ்வொரு ஆட்களும் முன் அவங்க பணம் தான் தரணுன்னும் இல்லை, ஆலோசனைகளை இப்போ சொல்லலாம், உடல் உழைப்பால் பண்ணலாம். இப்போ நான் கூட தொடர்ந்து சொல்கிறேன், நான் பெருசாக பணமெல்லாம் போடலை, என்னால் முடிஞ்சது உடல் உழைப்பு, அது மாதிரி சிந்தனை, நம்மளுக்கு தெரிஞ்ச அட்வைஸுகள், இதுகள் தான் நான் செய்கிறேன். எனக்கு அல்லாஹ் வழி என்னால் ஏண்ட வரைக்கும் என்னால் சின்ன ஒரு இதுகளை எனக்கு செலவழிக்கிறேன் தவிர பெரிய அளவுலாம் செய்யலை. அதே நேரத்தில் பெருங்கொண்ட தனவந்தர்கள் பெரியவங்கெல்லாம் தர்றாங்க, ஆதரவு தரலன்னு யாரையும் சொல்ல வரல. ஆனால் இன்னும் அதிகமாக ஆதரவு தருவார்களே ஆனால் நமது ஸ்கூல் இன்டர்நேஷனல் ஸ்கூலாக கொண்டு வர முடியும் என்று இந்த கூட்டத்திலே உங்களுக்கு நான் உறுதி கூறுகிறேன். அது என்ன இன்டர்நேஷனல் ஸ்கூல்னு கேட்பீங்க. நான் ஸ்ரீலங்காவில் உள்ள திகாரியாங்கிற ஊரில் ஒரு ஸ்கூல் இருக்குது, ஜிப்ரி ஹனீஃபாங்கிறவர் நடத்துகிறார் அந்த ஸ்கூலை. அது இன்டர்நேஷ்னல் ஸ்கூல். ஏன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்டா, அங்கே மன வளர்ச்சி குன்றிய பிள்ளைகளுக்கான பள்ளிக்கூடமும் இருக்குது, பார்வை குறைந்த திறன் குறைந்தவர்களுக்கான பள்ளிக்கூடமும் அதே கேம்பஸில் இருக்குது, அவர் தான் நடத்துகிறாரு. அப்புறம் வாய் பேசாத திறன் குறைந்த, காது திறன் குறைந்த, கேட்கும் திறன் குறைந்த பிள்ளைகளுக்கான பள்ளிக்கூடமும் அங்கே இயங்குகின்றது. மூன்றும் ஒரே அண்டர் ஒன் ரூஃப் நடத்தப்படுவதனால் அது இன்டர்நேஷ்னல் ஸ்கூல். ஒரே ஒரு ஸ்கூல் தான் இருக்குது ஸ்ரீலங்காவில், ஆனால் அந்த ஒன்றும் வேர்ல்டு ஃபேமஸான இன்டர்நேஷ்னல் ஸ்கூல். நம்ம சமுதாயத்தில் இந்த மாதிரி ஸ்கூல்கள் அதிகமாக யாரும் நடத்துவதற்கு முன்வரவில்லை. நடத்த முன்வருவதற்கு நம்மளால் இயன்ற இந்த 3 விஷயங்களையும் தயவுசெய்து ஒவ்வொருவர்களும் தங்களால் இயன்ற அளவு ஒத்துழைப்பும் ஒத்தாசையும் தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு விஷயத்தையும் நான் இங்கே விளக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஸ்கூலுக்கு நிறைய பில்டிங் எல்லாம் அதெல்லாம் சரிதான். நிறைய பேர் என்ன நினைச்சிக்கிறாங்க, தொழில் ஸ்கூலாக அது பெரிய கோடீஸ்வரர் ஸ்கூல், பெரிய ஆளுங்கள்லாம் பெரிய பில்டிங்கெல்லாம் கட்டி கொடுத்துக்கிறாங்க, நம்ம இப்போ எதுக்கு அதுக்கெல்லாம் பெருசாக கவனிக்கணுங்கிற மாதிரி சில இது எனக்கு தெரியுது.
காரணம் என்னன்னு சொன்னால், நம்ம இந்த வசூலில் வரும்ல, நோம்பில் ஜக்காத்துகளில் சில பாதிக்கு கீழே குறைஞ்சிருச்சு பெரிய பெரிய ஆட்கள்கிட்டலாம். அது என்னன்னு சொன்னால், இதுதான் நிறைய வருது, எதுக்கு நம்ம கொடுக்கணும்? அப்படி இல்லை, முன்னை விட இப்போ அதிகமான செலவுகள் எங்களுக்கு மெயின்டெனன்ஸ் செலவுலாம் கூடிருச்சு. டீச்சர்ஸ் முதல்ல வெறும் 5 பிள்ளையோட தான் ஆரம்பித்தோம். ஆனால் இன்றைக்கி 75 பிள்ளைகள் படிக்குது. அது மாத்திரம் காணாமல் சுற்றி வட்டாரத்தில் உள்ள கிராமங்களில் போய் கிட்டத்தட்ட முக்காணியிலேருந்து இங்கே வந்து படிக்க வர்றாங்க. திருச்செந்தூரில் தாண்டியும் இங்கே வந்து படிக்க வர்றாங்க. திருச்செந்தூரில் இவ்வளோத்துக்கும் வீரபாண்டியபட்டினத்தில் ஒரு ஸ்கூல் இருக்குது. அதையும் தாண்டி இங்கே ஏன் வர்றாங்க? நம்ம நல்ல நிலைமையில் படித்து கொடுக்கறதுனால வர்றாங்க. அந்த பிள்ளைகள்கிட்ட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால வர்றாங்க. இன்னும் அந்த மக்கள்லாம் நம்மளுக்கு வந்து நம்ம வந்து எல்லா பிள்ளைக்கும் ஜாதி மத வேறுபாடின்றி படித்து கொடுக்கறதுனால எல்லோருமே நல்ல ஆதரவு தருகின்றார்கள், வரவேற்கின்றார்கள். துபாயிலேயும் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூலுக்கு போய் பார்த்தோம். அன்னூர் இஸ்லாமிக் இன்ஸ்டிடியூட் ஃபார் ஸ்பெஷல் ஸ்கூல். அது வந்து அதுவும் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல். அவங்க வந்து அப்படி இன்டர்நேஷ்னல் ஸ்கூலாக இருக்கனால வேர்ல்டு கான்ஃபரன்ஸே அவங்க நடத்துனாங்க. அந்த துபாய் மட்டும் அரபு நாடுகளிலே அதிகமாக ஹேண்டிகேப்ஸுக்கு வந்து ரொம்ப கவனம் செலுத்தக்கூடிய ஒரு முஸ்லீம் நாடு என்று சொன்னால் அது மிகையாகாது. அது துபாய் 2 வருடத்துக்கு ஒரு முறை அவங்க வந்து இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் நடத்துகிறாங்க. அதில் போய் கலந்துக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதுலேயும் அந்த இது மூலமாக பல்வேறு நாட்டோட ஒரு கனெக்ஷன்ஸ், ஒரு தொடர்புகள் அங்கே கிடைப்பதற்கு வாய்ப்புகள் நமக்கு கிடைச்சிது. அது இது என்ன சொல்கிறேன்னு சொன்னால், இந்த மாதிரி அந்த இதுலேயும் துபாயிலேயும் அந்த நமது ஊர் மக்களும் மற்ற ஊர் மக்களும் தந்த அந்த ஆதரவுக்கும், ஸ்ரீலங்காவில் காவாலங்கா மூலமாக நமக்கு தொழில் ஸ்கூலுக்கு ஒரு டீச்சர்ஸ் காலனி கட்டி தந்தாங்க. அவங்களுக்கும் இந்த தருணத்தில் இந்த இதன் வாயிலாக நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாயிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.